சத்தான முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்யலாமா? ஒரு உலக்கு கடலைப்பருப்பு, ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறத்தில் வறுத்து எடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரவும் எடுத்து வச்சிடணும். அடுத்து உளுந்தம்பருப்பு, நான் கருப்பு முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிடணும். கருப்பு முழு உளுந்து எடுத்துக்கலாம், அரை உளுந்து எடுத்துக்கலாம், வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், எல்லா உளுந்தும் எடுத்துக்கலாம். இது இப்போ காரத்துக்கு 15 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கவும். முருங்கைக்கீரை நல்லா அலசி நனநுத்தினாப்பில் காய வச்சு மொறுன்னு வரவும் லேசாக போட்டு வதக்கினா போதும். இப்போ கருவேப்பிலை அதுவும் மொறுன்னு வரவும் உப்பு காயம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் மாற்றி திரித்து சுவையான சத்தான முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம்.